குரு பௌர்ணமி அப்படின்னு அது ஒரு வெறும் ஒரு காரணம் தான், வாய்ப்பு ஒரு நாள். ஆனா ஆக்சுவலா நம்ம மனசுல நம்மளை மாத்திக்கிறதுக்கு, நம்மளை உயர்த்திக்கிறதுக்கு, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை, அந்த ஆர்வம் இருக்கா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வளர விரும்புறோமா அப்படின்னு அந்த ஒரு தாகம் நமக்குள்ள வந்துருக்குன்னு சொன்னா, நமக்கு உரிய குரு தானே நம்ம கிட்ட வந்து சேர்றாரு. குருவை தேடி கூட போக வேண்டாம், தானே வரும். அதனால நம்ம இப்போ நீங்க சங்க அனுபவத்தை எடுத்தா கூட, நாம் எல்லோருமே அந்த தேசிய எண்ணங்கள், சமுதாயத்தை பற்றிய ஒரு அக்கறை, நம்ம தேசத்து பெருமைகளை பற்றிய அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், அந்த பெருமை உள்ளுக்குள்ள நமக்குள்ள கிளப்பப்பட்ட அந்த நிலை, இதெல்லாம் ஒரு தயாரான பிறகு, ஒரு ஏறு உழுது பதப்படுத்தப்பட்ட ஒரு நிலை மாதிரி நம்ம தயாரான அப்புறம் ரொம்ப இயற்கையா சங்க அறிமுகம் கிடைக்கிறது யாரோ ஒரு ஆள் மூலமா. பட் இந்த ரவுண்டு நமக்கு அதுக்கு நமக்குள்ள நடக்கணும். சிதறிக்கு வெளியிலேருந்து ஒரு ஆள் பின்னால தொங்கி பின்னால துரத்தி அவரை சங்கத்துக்கு கொண்டு வரும். அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. பட் அவர் அவர் கூட அந்த துரத்துற ஆளு கூட 10 பேர் மேல பின்னால துரத்தினாலும் யாரோ ஒரு ஆள் தான் நமக்கு கிடைக்கிறார். அவர் தான் அந்த பதப்படுத்தப்பட்ட தயாரா இருக்கிற அந்த நிலம். ஏதோ ஒண்ணு அவருக்குள்ள இருக்கு. அந்த உள்ள இருப்பது தான் ரொம்ப முக்கியம். அதே போல இந்த குரு அப்படிங்கிற விஷயம், ஆன்மீக எந்த ஒரு வளர்ச்சியிலுமே நமக்கு அந்த எண்ணம் வேணும். இப்போ விளையாட்டுத்துறையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கை ராட் லேவருடையது. அவன் ஆஸ்திரேலியால 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவன் ரோடுக்கு அது நடந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறான். அவன் போகும்போது ஒரு கிரவுண்டில் சுத்தி ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டம் முழுக்க ஸ்டேடியத்தில் எழுந்து நிற்கிறது. எழுந்து நின்று கை தட்டுறது. கை தட்டி இவன் உடனே ஆர்வமா, என்ன அது, யாரு, எதுக்காக கை தட்டுறான்னு உள்ள புகுந்து பார்க்கிறான். அந்த மைதானத்துடைய நடுவில் ஒரு ஆளு நின்றுட்டு இருக்காரு, கைய 2 கையும் உயர்த்தி. அவர் கையில ஒரு பேட் இருக்கு, ராக்கெட். இவன் மனசுல அந்த இடத்துல நான் இருக்கணுங்கிற ஒரு ஆசை வருது. அவ்வளவுதான், அதுதான் விதை. அதுக்கு அடுத்த நாள் அதே வழியா வீட்டுக்கு நடந்து போறான் ஸ்கூல்ல இருந்து. அந்த மைதானத்தை இயற்கையாவே அவன் திரும்பி பார்க்கிறான். அந்த பார்த்தா அங்க அவனுக்கு அங்க ஒரே ஒருத்தர் இருக்காரு, ஒரு 4-5 பையங்க இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. அவருக்கு இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் இந்த பையன் அவர்கிட்ட போறான். அவன் தான் சொல்லி கொடுக்குறான்னு தெரிகிறது. எனக்கு அவனுடைய அந்த பரபரப்புல பேச தெரியல. எனக்கு சாம்பியன் ஆகணும், நானும் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறான். இவன் யார்கிட்ட பேசுறானோ அவன் ரொம்ப சாதாரண ஆளு. அவர் என்ன பண்றாரு, இவருடைய கைய இந்த மாதிரி இப்படி இந்த இடத்துல இந்த கைய முழங்கை கிட்ட அப்படி பிடிச்சு அப்படி தூக்கி அப்படி போடுறாரு. அந்த கை தொலைன்னு போய் கீழே விழது. இவருடைய கை போலியோ கை, கையில போலியோ, பலமே இல்லை. அதை பார்த்து சிரிச்சுக்கிறாரு. இவனுக்கு அவர் சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சு போச்சு. அவர் சொல்றா, நீ சாம்பியன் ஆகிறியா அப்படின்னு கிண்டலா சொல்ல விரும்புறத மௌனமா சொல்ற. அந்த கையை அப்படி தூக்கி போட்டு
இவன் திரும்பி வரான், அடுத்த நாள் திரும்ப போறான் அதே வழியா. பாருங்க, நம்ம மனசுல ஸ்ரத்தை, தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம், உயரணுங்கிற ஆர்வம், அது உறுதியாக எதிராளி கூட பக்குவமாயிடுற, திருந்திடுற. அவர் கீழான ஒரு ஆளா இருந்தா கூட அவர் கூட திருந்தி நல்ல மனசு அவருக்கு கூட கிடைக்கிறது, தொத்திக்கிறது நம்ம கிட்ட இருந்து. பாருங்க, அவர் தயாராகிறார் நமக்கு குருவாக. அவருக்கு தகுதி கிடையாது, இப்படி ஒரு கிண்டல் அடிக்கிற ஆளு அவனுக்கு குருவாக தகுதி கிடையாது. ஆனா இவனுடைய அந்த ஈடுபாடு, அவனுடைய அந்த உறுதி, தன்னை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள அந்த ஏற்பட்ட உறுதி. சிஷ்யன் அப்படின்னா என்ன? டிசைபிள் அப்படிங்கிறோம் இங்கிலீஷ்ல. டிசிப்ளினுக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ற, அதுக்கான ரெடினஸ், அது ரெடியா இருக்கு. அப்போ அந்த ஒரு இவனுடைய தன்மை அவரையே மனசை மாத்துறது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. டெய்லி இவன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது அங்க போய் அந்த கிரவுண்டோட எல்லையில நின்றுட்டு இவங்க இந்த பையங்கள்லாம் பிராக்டிஸ் பண்றத பார்த்துட்டு இருப்பான். 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 8 நாள், 10 நாள் அந்த அவருடைய அந்த கோச்சுடைய அந்த ஒரு கெட்ட தன்மையில கீழ்த்தரம், ரொம்ப சாதாரண ஒரு மனநிலை, அது மாறுறதுக்கு, பக்குவமானதுக்கு இத்தனை நாள் ஆறுது. அவர் இவங்கிட்ட வராரு, டே ஒன்னால் முடியாது அப்படிங்கிற, விளையாட முடியாது, இந்த பேட்டை தூக்கவே முடியாது, எடுத்து திருப்பி அடிக்கணும், அதுக்கெல்லாம் பலம் இல்லைங்கிற. இல்ல, நான் எப்படி முடியும்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற. சரி நாளைக்கு வாங்குற. ஒரே சந்தோஷமானது இவனுக்கு. வெறும் சொல்லியிருக்கிற அவ்வளவுதான், நாளைக்கு வா அப்படின்னு உடனே பெரிய சந்தோஷம் அன்னைக்கு. அப்படியே ராத்திரி எல்லாம் அவனுக்கு அவ்வளவு பரபரப்பு, தூங்க முடியல. நாளைக்கு ஸ்கூல் முடிச்ச உடனே அடுத்த நாள் நேரம் ஓடி போறாங்க. அவர் ஒரு கடினமான ரப்பர், ஹார்டு ரப்பர், அந்த ரப்பர் பந்தை ஒண்ணு கையில கொடுக்கிறார் இந்த சின்ன பையன்கிட்ட. கொடுத்து, நீ என்ன பண்ணு, உன் கையால இந்த பந்தை அழுத்திண்டே இரு, மெதுவா கையில பலம் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்க. இவன் எடுத்துன்னு போறான். அன்னையிலேருந்து அவன் ஒரு ஒரு நம்ம தேசத்துல நாமெல்லாம் சொல்லுவோம் தவம் பண்ணார் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய தவம் பண்றான். அந்த அவன் மனசெல்லாம் அந்த அந்த ஒரே ஒரு செயல்ல தான் இருக்கு. அந்த பந்தை அழுத்திட்டே இருப்பான். இந்த கையில வலிக்கும் போது அந்த கை, அந்த கையில வலிக்கும் போது இந்த கை, அந்த போலியோ கை வலிக்கும், கொஞ்சம் கூட முடியாது. ஆனா மெதுவா 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 6 மாசம், 8 மாசம், 10 மாசம் ஆச்சு. அவன் தினம் வர பார்த்துட்டு போவான், ஹலோ சொல்லிட்டு. இது தொடர்ந்துட்டே இருக்கும். அவனுடைய கூட பிறந்த அக்கா கூட அவனை கிண்டல் அடிக்கிறான். நீ சாம்பியன் ஆக போறியா, அம்மா அம்மா பாரு இவன் சாம்பியன் ஆக போறானா அப்படின்லாம் கிண்டல் அடிக்கும். ஆனா அதெல்லாம் இவன் கண்டுக்காம தவம், அதாவது மேனகை தவத்தை கலைக்க முயற்சி பண்றான்லாம் நம்ம கேட்கிறோம். அந்த மாதிரி தான் இதை சுத்தி இருக்கிறவங்கலாம் அவனுக்கு ஸ்கூல்ல பசங்க, கூட இருக்கிற பசங்க. அப்புறம் 10-11 மாசம் கழிச்சு அவர் முதல் தடவை இவன் கையில அந்த ராக்கெட்டை கொடுக்கிறார். கொடுத்து பந்த கையில கொடுத்து ராக்கெட்டால அடிக்க சொல்றது, பந்து அடிக்க சொல்றது. அந்த நெட்டை தாண்டி பந்து போய் விழறது. அதுக்கு 5-6 தடவை இவன் பிராக்டிஸ் பண்றான். அப்படி செய்து கடைசியில நெட்டை தாண்டி விழுந்த உடனே அவருக்கு கட்டி பிடிக்கிறார். இவனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் இது ஒண்ணுதான் பயிற்சி. பந்தை எடுத்து அந்த பக்கம் அடிக்கணும், நெட்டுக்கு அந்த பக்கம். அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து அவர் கொடுக்கிற பந்தை இவன் திருப்பி அடிக்கணும், தடுக்கணும். தடுக்கிறது பிராக்டிஸ். அதுக்கு அடுத்தது திருப்பி அடிக்கிற பிராக்டிஸ்.
அப்படின்னு ஒரு பெரிய ஒரு யாகசாலையில நடக்கிற இது மாதிரி நடக்கிறது இவருங்க 2 பேருக்கு நடுவில். அங்க பணம் கொடுத்து டென்னிஸ் கிளப்ல சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் கோச் கிட்ட பிராக்டிஸ் எடுக்க அவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே நமக்கு தெரியாது. அவங்க பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனா இந்த பையன் ஸ்கூல்ல டென்னிஸ் சாம்பியன் ஆகிறான். ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஸ்கூலுடைய டென்னிஸ் சாம்பியன். அப்புறம் வளர்ந்து 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 நம்ம 4 போட்டிகள் உண்டு டென்னிஸ்ல. 4 போட்டிகள்ல விம்பிள்டன், பிரெஞ்சு ஓபன், யுஎஸ் ஓபன், அப்புறம் 4வது வந்து ஆஸ்திரேலியன் ஓபன். 4 போட்டி உண்டு. இதுக்கு கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள்னு பேரு. இதை தவிர ஸ்வீடிஷ் ஓபன் மற்றதெல்லாம் நடக்கும். ஆனா அதெல்லாம் கணக்கில் இல்லை. இது 4 மெயின் போட்டி. இந்த 4 போட்டியிலையும் ஜெயித்த 4 போட்டியிலையும் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரே வருஷத்துல 4லயும் ஜெயிச்சவன். நீங்க பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் மண்ணு தடத்து மேல ரொம்ப நல்லா விளையாடுவான். ஆனா விம்பிள்டன்ல இருக்கிற புல்தரை மேல அவனால் விளையாட முடியாது. அதனால அவன் மண் தரை கிளே கோர்ட் எங்க பிரான்ஸ்ல அது ஜெயிப்பான். ஆனா விம்பிள்டன் தோற்றுருவான். விம்பிள்டன் ஜெயிப்பான். ஆனா அந்த ஹார்ட் கோர்ட் அமெரிக்காவுடைய ஹார்ட் கோர்ட்ல தோற்றுருவான். இந்த மாதிரி இருக்கும். ஆனா 4லயும் ஒரு வருஷத்துல ஜெயித்த ஆளு ஒரு தடவை இல்லை 2 தடவை. ராட் லேவர் அப்படின்னு ஆஸ்திரேலியாவுடைய டென்னிஸ் பிளேயர். பெரிய ஒரு இது இப்போ வந்து அவனுக்கு அந்த குரு கிடைச்சாருன்னு சொன்னா அவர் தயாராகவே இல்லை. ஆனா அவர் தயாரானார். இவன் சிஷ்யன் எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அந்த குருட்ட கூட கொண்டாருங்கிறதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு உதாரணம் இந்த ராட் லேவர். இதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அது படிப்பா இருந்தாலும், ஆன்மீக விஷயமா இருந்தாலும், ஏதாவது திறமை கத்துக்கிறதா இருந்தாலும், ஏதாவது ஒரு சயின்ஸ் மாதிரி ஏதாவது துறையில ஆழமான ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயமா இருந்தாலும், சரியான ஒரு ஆளு நம்ம கண் முன்னால வந்து நிற்பான். குரு தானே வந்து தேடி வந்து நிற்பான் நம்ம முன்னால. நான் எனக்கு சங்க அனுபவம், சங்கத்து உள்ள பிரவேசம், அது வந்து ரொம்ப இதே மாதிரிதான். நான் ஒரு நிகழ்ச்சி, நான் பாட்டு வீட்டுக்குள்ள இருப்பேன், வெளியில போக மாட்டேன், வீட்டோட இருப்பேன். விளையாட்டு பெருசா விளையாட்டுலாம் கிடையாது. எங்க தாத்தா வந்து கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுவார், விளையாடிட்டு வா அப்படின்னு. ஆனா நான் வந்து அப்படியே இருந்தேன். ஸ்கூலு, வீடு, வீட்டுல இருந்து ஸ்கூலு, அவ்வளவுதான். ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவன் மட்டும் டெய்லி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போவோம், சேர்ந்து திரும்பி வருவோம் நடந்து. காலேஜ் வந்தது பாருங்க, சூழ்நிலை எப்படி ஒன்னொன்னா அமைஞ்சு வந்தது. என்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் அமையணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் செட்டப், ஒரு காயின் நகர்த்தி அப்படி வந்தா மாதிரி வந்தது. எமர்ஜென்சி. நான் ஸ்கூல்ல முடிச்சு காலேஜ் சேரும்போது எங்க நாக்பூர்ல என்ஐடி ஆர்இசின்னு சொல்லக்கூடிய காலேஜில் கரெக்டா நான் ஜூன் 12ஆம் தேதி ரிசல்ட் வருது, ஜூன் 25ஆம் தேதி எமர்ஜென்சி வருது நாட்டில். நான் நிறைய கேள்வி கேட்டேன். எனக்கு ஒரு அத்தை புருஷன், அத்தின் பேர் வந்து என்னை சினிமாவில் அழைச்சிட்டு போனார். ரொம்ப சின்ன வயசுல, நான் ஒரு 5 கிளாஸோட படிக்கிறேன். பட்டணத்தில் பூதம் அப்படின்னு ஒரு சினிமா. அவருக்கு சினிமா மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கல்யாணமான புதுசு அவருக்கு. நான் என்ன அழைச்சிட்டு போறார், மனைவியுடைய அண்ணன் பையன். நான் போட்டு அவரை கேள்வி கேட்டு, இது ஏன் இப்படி இருக்கு, இது யாருடைய தலை அவருடைய டாக்ஸிக்குள்ள இருக்கு அப்படின்னு போட்டு கேள்வி கேட்டு அவருக்கு என்னை வந்து சினிமா பார்க்க விடுறா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த கேள்வி கேட்கிற சுபாவம் இருந்தது. அதே மாதிரி வீட்டில் தேசத்தை பத்தி
சூழ்நிலை இருந்தது. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்திலேருந்து நியூஸ் கேட்கிற பழக்கம் இருந்தது. ஸோ தேசியம் இது இயற்கையா இருந்தது. தேசத்து டிஸ்கஷன் தான் நம்ம வீட்டில் பயங்கர உச்ச குரல்ல நடக்கும். எங்க தாத்தா, அப்பா, சித்தப்பாக்கள் தேசத்தை பத்தி. இந்திரா காந்தி ராஜாக்களுடைய பர்ச பிடுங்கினது, பேங்க் எல்லாம் தேசியமயமாக்கினது, இன்சூரன்ஸ் கம்பெனி தேசியமயமாக்கினது. 69 எனக்கு 10 வயசு தான். ஆனா இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. 71 ஷோ துக்ளக்கு ஆரம்பிச்ச போது நாக்பூர்ல நாங்க ஒரு 5-6 பேர் தான் துக்ளக் வாங்குற ஆள். நான் போய் வாங்குவேன். 71 என்கிட்ட 77 வரைக்கும் துக்ளக்கெல்லாம் நான் சேர்த்து வச்சிருந்தேன். அடிக்கடி படிப்பேன் அதை. அந்த மாதிரி ஒரு நிலத்தை மழை வரத்துக்கு முன்னால ஏர் உழுது தயார் பண்ணி வைக்கிற மாதிரி ரெடியா இருந்தது. நான் ஸ்கூல்ல காலேஜ் சேரும்போது எமர்ஜென்சி வருது, எல்லாம் ஜெயிலுக்கு போறாங்கிற செய்திகள்லாம் வருது. அப்படின்னு செஞ்சு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ரகசிய நிகழ்ச்சி. எனக்கு அது தெரியாது ரகசிய நிகழ்ச்சின்னு. அண்டர் கிரவுண்ட் சங்கத்து ஏதோ அமைப்பெல்லாம் சேர்ந்து அதுல வந்தே மாத்திரம் பாடணும் அப்படின்னு என்ன கூப்பிடுறாங்க. நான் பாட்டு பாடுவேன், ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சிருந்தேன், காலேஜில் ரொம்ப ஆக்டிவா இருந்தேன். அதனால அவன் என்கிட்ட சொல்றான். நான் சொன்னேன் சரின்னு. இல்ல இல்ல, நீ அந்த அம்மா இருக்கா உங்க வீட்டுக்கு பின்னால அந்த தெருவில், அவர்கிட்ட போய் கத்துக்கோன்னு. இல்ல எனக்கு தெரியும்னு. வந்தே மாத்திரம் அந்த ஸ்கூல் ரேடியோல பாடுவாங்களே 2 வரி. அந்த அம்மா எனக்கு சரி அவன் சொன்னப்புறம் நான் போய் கத்துனேன். அந்த 2 வரியை தாண்டி தொம்ஹி துர்கா தசப்பிரகரண தாரிணி வாணி வித்யா, இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்க கேட்க அப்படியே எனக்கு சிலித்து போச்சு. அது எப்படி வந்தே மாத்திரத்தில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. அந்த அம்மா ஒரு 40 நிமிஷம் எனக்கு இந்த கதைகள் எல்லாம் சொன்ன. வந்தே மாத்திரம் அப்படிங்கிற ஆரம்பத்திலேருந்து அந்த அம்மா முகம் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. சாதாரண ஒரு வீட்டுல சமைக்கிற ஒரு வீட்டம்மா. அவர் எனக்கு வந்தே மாத்திரம் பாட்டை ஹார்மோனியத்தை வச்சு கற்றுக் கொடுத்தாங்க. நான் ஒரு சாதாரண நிகழ்ச்சியில பாட போறேன், அவ்வளவுதான். நம்ம பாலமுரளி கிருஷ்ணா ஒரு குருதட்சணா நிகழ்ச்சிக்கு பாட வந்திருந்தார் சென்னையில. ஹிந்து என்ன ஒரு பாட்டு, ஹிந்து அப்படின்னு வரும். அதுல அத பழைய காலத்து டைப்ரைட்டர்ல டைப் பண்ணிருக்காங்க. அந்த ஹிந்துங்கிற எழுத்து கிடையாது, உரிந்து உ ரி ரெண்டையும் சேர்த்து டைப் பண்ணணும், உரிந்து அப்படின்னு. அந்த ஆளு அந்த தனிப்பாடல்ல உரிந்து உரிந்து பாடினார் முழுக்க. எனக்கு என்ன அது உரிந்து அப்படின்னு பாடுறாரு. இப்ப நம்ம இந்து என்று முழக்கம்னு இருக்குன்னு வச்சுக்கோ, உரிந்து என்று முழக்கம் என்னது அப்படின்னு. அதாவது அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, பாட்டு பாடுறாரு, ஆனா அந்த நிகழ்ச்சி அவருக்குள்ள இறங்கல. இது என்னது, நீங்கள்லாம் யாரு, ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறது? ஒரு சின்ன உள்ள இறங்கி இருந்தா அவர் பெரிய ஒரு சங்க ஸ்வயம் சேவகனா மாறி இருப்ப. ஒரே க்ஷணம் தான். அவர் தயாரா இல்லை. அதுக்கு கத்துக் கொடுக்க ஆள் இருக்கு, அதெல்லாம் கத்துக் கொடுக்க ஆளே வேண்டாம். நமக்குள்ள அந்த உள்ள ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, அந்த வந்தே மாத்திரம் பாட்டு தான் எனக்கு இந்த பெரிய ஒரு வாசலை திறந்து விட்டது. இந்த ஒரு வழியில இப்படிப்பட்ட ஒரு ராஜமார்க்கம் இதுக்கு அறிமுகமானது அந்த ஒரு வந்தே மாத்திரம்ங்கிற அந்த ஒரு சின்ன பாட்டு. அந்த அம்மா எனக்கு வேற யாராவது சொல்லிக் கொடுத்திருந்தா சங்கீதமா சொல்லிக் கொடுத்திருப்பாங்க வந்தே மாத்திரம். ஆனா அந்த அம்மா உணர்ச்சி பூர்வமா அனுபவிச்சதை, தான் புரிஞ்சின்றதை சொன்ன. மற்றவர்கள்லாம் பேச கேட்டு பங்கிம் சந்திரர்ல ஆரம்பிச்சு 1905 பெங்கால் பார்ட்டிஷன், அதுல 1931 வந்தே மாத்திரம் பிளவுபட்ட காலத்துக்கு இன்னைக்கு ரேடியோல 2 வரி நீ கேட்கறது அதுதான் விளக்கப்பட்ட வந்தே மாத்திரம். அதுக்கு அந்த முகமது அலிங்கிற காங்கிரஸ் தலைவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு முழு ஒரு வரலாறையே சொல்லிட்டான் அந்த அம்மா.
அன்னைக்கே இந்த வாழ்க்கை முடிவாயிடுது அப்படின்னு சொல்லணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிஷ்யன் ரெடி ஆகணும். சிஷ்யன் ரெடியானா தானா அவனுக்கு முன்னால குரு சேருவார். அவனை உயர்த்த கையை பிடிச்சு அன்போட மேல அழைச்சுன்னு போகிறதுக்கு ஒரு குரு சேருவார். அந்த குருங்கிறது ஒரு ஆளா இருக்கணுங்கிறது கூட இல்லை, அது யார் வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு குருவுக்கு நம்ம நம்ம கடனை திருப்பி அடிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் சும்மா ரொம்பவும் சின்ன விஷயம். கடனெல்லாம் திருப்பி அளிக்கவே முடியாது. ஆனா நம்ம மனசுல ஒரு பாரத்தை குறைக்கணும். இல்ல வேண்டாம்ப்பா, கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற அந்த அம்மா, இல்ல எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நீங்க வாங்கிக்கோன்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி நம்ம மனசு பாரத்தை குறைக்கிறா இந்த குருதட்சிணைங்கிற விஷயம். ஆனா அந்த குருதட்சிணை கூட பணத்தால கணக்கு போடுறது இல்லை, அது உள்ள இருக்கிற நம்ம மனசுல இருக்கிற உணர்வால தான் கணக்கு போடுறோம். இந்த மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சி இந்த குரு பௌர்ணமி. முழுமையான நாள், பூர்ணிமா பௌர்ணமி அப்படிங்கிறது முழுமையான நாள். அந்த முழுமையான நாள் அன்னைக்கு வியாசர் அவரை படிக்க எப்படிப்பட்ட ஒரு ஆளு. அதாவது பக்கத்துல வியாசருடைய அப்பா அவர் என்ன பண்ணினார், வெறும் இந்த குழந்தைய பெற்றார், அவ்வளவுதான். அதுவும் அவர் அந்த கங்கையில படகு மேல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கிறார், காலத்தை பார்க்கிறார், கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கிறார். இந்த வரக்கூடிய இந்த நேரத்துல, இந்த க்ஷணத்துல ஒரு பெண்ணோட கூடினால், அந்த பெண்ணு மூலமா ஒரு மகன் வந்தால் அவன் உலகத்தையே புரட்சிகரமான பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு அவருக்கு கிரக சூழ்நிலையில தோன்றது. பாருங்க அந்த காலம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. இவர் பராசரங்கிற ஒரு ஆளு வாடகைக்கு படகு எடுத்த ஆளு. அந்த படகு ஓட்டுற பெண்ணுகிட்ட கேட்கிறார், நான் உன்னோட சேரட்டுமா அப்படின்னு. அந்த பெண் ஆச்சரியத்தோட பார்க்கிற இந்த மாதிரி. உடனே நீ ரிஷி, படித்தவன், நான் படிக்காதவள், சரி அப்படிங்கிறார். அவர் தன்னுடைய தபஸால இருட்ட உருவாக்குறார், வானத்துல இருட்ட உருவாக்கி அந்த பெண்ணோட சேர. அந்த க்ஷணத்துல அந்த கிரகங்கள் சூழ்நிலையில ஒரு மகன் பிறந்தா அவன் புரட்சிகரமான பெரிய தாக்கத்தை, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு. அதே மாதிரி நடக்கிறது. அவர் சொல்றார், இந்த பெண்ணுகிட்ட நீ 5 வயசு வரைக்கும் ஒரு அம்மாவா இருந்து அந்த குழந்தையை வளர்த்து, அதுக்கப்புறம் நீ அந்த பையனை மறந்துடணும் அப்படின்னு சொல்லி, அது கல்யாணமாகாத பெண். அந்த பெண், அவளுக்கு பிறந்தவர் வியாசர், படகு ஓட்டுற ஒரு மீன் பிடிக்கிற பெண், அவளுக்கு பிறந்தவர். 5 வயசு, கரெக்டா 5 வயசு அந்த பையனுக்கு. அப்போ வியாசர் இவனை அழைச்சின்னு போயிடுற. அவளுக்கு திரும்ப கன்னியாக அந்த வரதானத்தை கொடுத்துட்டு, அவள் நீ பாட்டுக்கு குடும்ப வாழ்க்கை நடத்தலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், இவனை மறந்துடு அப்படின்னு அழைச்சின்னு போறாரு. அந்த வியாசரை நம்ம பூஜை செய்யறோம் இன்னைக்கு. வியாசரை பூஜை செய்யறோம். என்ன ஒரு விஷயம் பாருங்க, எனக்கு இதெல்லாம் நினைச்சா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் உறக்க பேசக்கூட கொஞ்சம் கூச்சமா இருக்கு. சே, எப்படி ஆளுங்க இருந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அங்க அந்த சூழல்ல பிறந்த வியாசர், அவர் என்ன அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அது பெரிய படிப்பு. அது படிக்கணும்னாலே பெரிய ஒரு நம்ம நேரமாகும். அந்த தகுதியுள்ள அந்த குருவுக்கு நாளைக்கு நம்ம இன்னைக்கு நாளைக்கு பூஜை செய்யறோம். செய்து அவரை ஒரு பிரதிநிதியா வச்சு தர்மத்துக்கு பூஜை செய்யறோம். அதுதான் சங்கத்துல நல்ல ஒரு சிஸ்டம். காவி கொடிக்கு பூஜை செய்வது, பகவத்வஜம், ஒரு இதுக்கெல்லாம் பிரதிநிதியா ஒரு வியாச பிரதிநிதி மனுஷ ரூபத்துல. இது ஒரு சின்னம், காவிக்கொடி.
அப்படி ஒரு அற்புதமான விஷயம் குரு பௌர்ணமி, குரு பூஜை. நாம யாருக்கு பூஜை செய்யறோம் அது ஒண்ணு நமக்குள்ள இருக்கிற நான் வளரணும், நான் உயரணும், நான் ஒளியை பெறணும் அப்படிங்கிற அந்த வேகம், இது ரெண்டும் சேரணும். நம் வேகம் நமக்கு இந்த வழிகாட்டுற அவருக்கு பூஜை, அந்த பூஜை செய்யற மனப்பான்மை. இதுதான் குரு பூஜையுடைய ரொம்ப அழகான விஷயம். ஒரு சடங்கு மாதிரி அதில் கலந்துக்காம கொஞ்சம் தியானம் செய்து கொஞ்சம் உணர்ச்சியோட அந்த நிகழ்ச்சிகளில் நாம் கலந்துக்கணும், பூஜை செய்யணும். மெயினா நம்ம உயரணுங்கிற ஒரு தெளிவாப்படுத்திக்கணும். அது படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. படிக்காதவர் கூட உயர்ந்த கருத்துக்களை புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் படிக்கல, நான் இந்த லெவல் தான், நான் இதை தாண்டி என்னால உயர முடியாது அப்படின்னு தன்னைத்தானே அடக்கிக்காம நாம வேறு உயர்ந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம உயரணும். நல்ல தெரிந்தவனா, தெளிந்தவனா, அறிவார்ந்தவனா நாம உயரணும் அப்படிங்கிற ஆசையோட இந்த பூஜையில ஈடுபடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, குரு நம்ம அரை மணி நேரம் ஆச்சு, 9:30. நான் அந்த ஃபேஸ்புக்கை நான் அனுப்பிச்சிடுறேன். நீங்க ஏதாவது பேசணும் கேட்கணும்னா அப்புறம் கேளுங்க.